ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டா நீங்க என்ன ஒரு ஏர்னிங் கொண்டு எதிர்பார்க்கணும். ஸோ ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து எப்படியாச்சும் நானும் ஒரு ஏர்னிங் கொண்டு எதிர்பார்க்கணும். என்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்றாங்க. அப்படி ஒரு ஒரு மைண்ட் செட்ல வந்தா நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த கிளாஸ் லாஸ்ட் எண்டுல வந்து நீங்க 100% நாலேட்ஜ் வந்து ஃப்ரீலான்சிங்ன்னா என்ன? ஃபைவர்ன்னா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த சிஸ்டம்? என்ன மாரி ஏர்னிங் பண்றாங்க? ஸோ எல்லாம் ஒரு நாலேட்ஜா வந்து நீங்க எடுத்துக்கொண்டு போவீங்க. ஸோ அதுக்கு நான் 100% கேரண்டி தருவேன். ஸோ இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஃபைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது ஆல்ரெடி தெரியுமா? தெரியுமா அப்படின்னா, ஜஸ்ட் வை என்று டைப் பண்ணுங்க. இல்ல இது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்டா, நோ என்னன்னு டைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களோட ரெஸ்பான்ஸை பாருங்க. ஸோ இது கிளாஸ் மாதிரி இருக்காது. உங்களோட ஜஸ்ட் டாக்கிங் பண்ணிக்கொண்டு தான் நான் கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ சில பேர் சொல்லியிருக்கீங்க நோ அப்படின்னு, சில பேர் சொல்லியிருக்கீங்க ஜெஸ். ஓகே. ஸோ நான் ஸோ வெல்கம் டு ஸ்கை அப். இன்றைக்கு நாங்கள் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ ஃப்ரீலான்சிங் என்றா என்ன, ஃபைவர் என்றா என்ன, அதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனோட இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெப்சைட்டுக்குள்ள போய் எப்படி எப்படி ஒர்க் ஆகுது இந்த வெப்சைட், என்ன மாதிரி ஏர்னிங் எல்லாம் பண்றாங்கன்றதை வந்து நாங்கள் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு பிகினர் லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே வந்து எடுத்தோடனே என்ன பெரிய ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போக மாட்டாங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஆள் பிகினர்ல இருந்து தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அவங்களோட நாலேஜையும் வச்சு டெவலப் பண்ணி என்ன செய்யறாங்க, ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ யாருமே வந்து என்ன எப்பயுமே ப்ரோ லெவல்ல போக மாட்டாங்க. ஃபர்ஸ்டா பிகினர்ல இருந்து ஸ்டார்ட்ல நாலேஜ் ஒன்று எடுத்து அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கில்ஸை வச்சு அவங்களோட இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சிங் என்ற மெத்தடும் போகுது. இந்தியா கிளாஸ்ல நாங்க பார்க்க போற கண்டென்ட் என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஃப்ரீலான்சிங் என்ன, ஃபைவர் என்ன, ஏன்டா இந்த கோர்ஸ்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணது போது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன யாருக்காவது ஃபைவர் அப்படி என்ன ஐடியா இருக்காண்டு. ஸோ இதுல ஒரு சில பேர் போட்டிருந்தீங்க ஜெஸ் அப்படின்ட்டு, சில பேர் போட்டிருந்தீங்க நோ. ஸோ இதுல வந்து கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் என்ற ஐடியா உண்டு, நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்த ஃபைவர் அப்படின்னா என்ன, ஸோ ஃபைவர் அப்படின்றது என்ன, அடுத்தது வந்து யாரெல்லாம் இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுல கிக்ஸ்ன்றது என்ன. ஸோ இப்போ புதுசா கேள்விப்படுறீங்க ஒரு வேர்ட் உண்டு, கிக்ஸ்ன்றா என்ன. அடுத்த ஃபைவருக்கும் ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ற நார்மலான ஒர்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ். அடுத்து எங்கட ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இதுல உண்மையிலேயே ஏர்ன் பண்ணலுமா அப்படின்றதெல்லாம் நாங்க இதுல பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்டா ஃப்ரீலான்சிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் என்னண்டா யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபைவர் தெரியுமா இல்லையான்னு இப்போ நான் கேட்டேன்னா, ஸோ ஃப்ரீலான்சிங் என்ன என்று கேட்கிறேன். ஸோ தெரியுமாண்டா வை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நோ வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபைவர் சாரி ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஓவராலா ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரீலான்சிங்ன்றது நானும் சிம்பிளா சொல்றேன். ஒரு தியரிட்டிக்கலா நாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்டா, அதாவது நீங்களே கிட்டத்தட்ட சொல்ற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு இண்டிபெண்டா வந்து வேலை செய்யற ஒரு ஒர்க் மெத்தட் தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். இது எப்படி ஒர்க் பண்ணுவீங்கடா, உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு ஸ்கில்ஸ் இல்லாதவங்க கூடி இந்த ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்ணிக்கொள்ள ஏறும். ஸோ நீங்க ஒரு சர்வீஸை வழங்குற மூலமா, சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஆன்லைன்ல யூஸ் பண்ணி என்ன செய்வீங்க, ஃபாரின்ல இருக்கிற கிளைண்ட்ஸோடய இல்லை லோக்கல் இருக்கிற, அதாவது உங்களோட கண்ட்ரில இருக்கிற கிளைண்ட்ஸோடய வந்து என்ன செய்வீங்கன்னா ஒர்க் பண்ணி ஒரு ஏர்னிங் வந்து எடுக்கிறது தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். நீங்க இதே வந்து என்ன ஒரு ஜொப்புக்கு போறீங்க, மார்னிங் எழும்பி ஸோ அந்த ஜொப்புக்கு போறீங்க, சம்பளம் சேலரி உங்களுக்கு கிடைக்குது, திருப்பி நீங்க வீட்டை வாரீங்க, இந்த ஜொப்புல நீங்க ஒரு ஒர்க் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு, அந்த ஒர்க் நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க. இதே நீங்க உங்களோட வீட்டை இருந்து கொண்டோ அல்லது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் அது எங்க வேணா இருக்கட்டும், ஸோ அங்க இருந்து கொண்டு ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் நீங்க ஆஃபீஸுக்கு போற மாதிரி இங்க நீங்க ஆன்லைன். ஸோ ஆன்லைன்ன்றது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் கொண்டு பண்றீங்க. அது என்ன ஒர்க்கா இருந்தாலும் உங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்படி ஸ்கில்ஸ் இல்லாட்டிக்கும் இங்க உங்களுக்கு வேலை இருக்கு. பட் பிசிக்கலா ஜப்புக்கு என்ன கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்திருக்கணும். ஸ்கில்ஸ் இல்லாம ஒர்க் பண்ணலாமா சில பேருக்கு ஐடியா வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் வந்து ப்ரூஃபோட ஷோ பண்றேன். ஓகே. ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ இது சிம்பிளா நான் ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து என்ன, இப்போ ஃப்ரீலான்சிங் செய்கிறவங்கள வந்து சொல்றது ஃப்ரீலான்சர் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரீலான்சர் வந்து 2 பேர் இருக்காங்க, ஒன்று செல்லர்ஸ், பையர்ஸ். ஸோ ஆன்லைனில் யூஸ் பண்ணி ஒரு ஆள் ப்ரொடக்டை வாங்குதோ அல்லது அவங்களோட சர்வீஸை வாங்குதோ அவங்கள தான் சொல்றது என்ன, பையர்ஸ் அப்படின்ட்டு.
அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றார்கள் தான் செல்லர்ஸ். இப்ப நீங்க எல்லாரும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னதுக்கு நானும் ஒரு சைட்டா ஏர்னிங் கொண்டு எடுக்கணும். ஸோ ஒரு ஜொப்புக்கு போற ஆள் இதுக்குள்ள ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஜாப் இல்லாதவங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. என்னத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் இல்ல அடிஷனலா வந்து ஒரு இன்கம் வந்து நான் எடுக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க? செல்லர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க வருவீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்வீஸை வந்து வாங்க ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க பையர்ஸ். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஒன்றை பே பண்ணி உங்கள்ட்ட சர்வீஸை வந்து வாங்குவாங்க. ஸோ இதை நான் இன்னும் விளக்கமா பின்னுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த பையர்ஸ் அப்படின்றத வந்து பார்க்க சொன்னா உங்களை வந்து வேலைக்கு ஹையர் பண்ற ஆட்களை தான் சொல்ற பையர்ஸ். இவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை பே பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்கள ஒர்க் செஞ்சு கொடுத்தோடனே அந்த பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஒர்க் வரும். ஸோ இப்போ நாங்கள் கடைக்கு போறோம்டா ஒரு ஷாப்ல இருக்கிற அந்த ஷாப்ல ஒர்க் பண்றவங்க வந்து செல்லர்ஸா இருப்பாங்க. அந்த ஷாப்புக்கு நாங்கள் ஒரு ஷர்ட் வாங்க போறோம்டா நாங்க தான் என்ன பையர்ஸ். ஸோ நாங்கள் பேமெண்ட்டை கொடுக்குறோம், அவங்க அந்த ஷர்ட்டை தராங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி செல்லர்ஸ்ன்றது தான் நீங்க இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்டா நீங்க செல்லர்ஸ் அண்ட் ரோலை தான் நீங்க எடுக்கணும். ஸோ சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யற ஷோ பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஷாப் இருக்குண்டா அந்த ஷாப்ல ஒரு சரி ஓகே ட்ரெஸ்ஸிங் ஷாப் பண்ணிட்டு போய் ஸோ அந்த ட்ரெஸ்ஸுகள் வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுகளை நீங்க வந்து என்ன செய்றீங்க, விற்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க தான் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஷாப்போட வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா ஒன்று வர பண்றதுக்காக. பட் இங்க என்ன பிசிக்கலா ஒரு ஏரியா வந்து இருக்காது, எல்லாமே வந்து என்ன இன்டர்நெட்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படி ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு காமன் நேம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன டீச்சிங் பண்றது, ஒரு லோயரா இருக்கிறது, ஒரு சும்மா ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறது, ஒரு என்னது ஷாப் ஓனரா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நேம் என்ன சொல்லுவோம், ஜாப் அப்படின்ற நேம் வந்து சொல்லுவோம். அதாவது நீங்க பிசிக்கலா வந்து செய்யறது. இது நீங்க ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்றது தான் சொல்றது ஃப்ரீலான்சிங் அப்படின்னு. ஸோ ரெண்டுக்கும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ஸோ ஜொப்ண்டா என்ன, ஃப்ரீலான்சிங்னா என்ன. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் இப்போ ஜொப்லேயும் என்ன டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க டீச்சிங் உண்டு, அதே மாதிரி நார்மலா ஒரு சில்லறை கடை மாதிரி உண்டு, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஷாப் உண்டு. ஸோ இதுகளெல்லாம் ஜாப் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஜாப் பண்ண மாதிரி. ஃப்ரீலான்சிங்லேயும் வந்து அதே மாதிரி என்ன நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரீலான்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பீப்புள் பர் அவர், ஃப்ளெக்ஸ் ஜாப், க்ரூ, ட்ரூ லான்சர். ஸோ அதே மாதிரி ஃபைவர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்படி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீலான்சிங்ல இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். இது மற்றதோட ஒட்டக்குள்ள ஃபைவருக்கு வந்து ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றது நீங்க கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜொப்லேயே வந்து என்ன எல்லாருமே எதிர்பார்க்குற என்ன ஒரு இன்ஜினியரிங், டாக்டர். ஸோ இந்த மாதிரி ஜொப்புக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு. ஸோ என்னதான் மற்ற ஜொப் இருந்தாலும் அந்த ஜொப்புக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு தானே. ஸோ அதே மாதிரி தான் இங்க ஃபைவர் அப்படின்றதுக்கு வேற லெவல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு ஃப்ரீலான்சிங்ல. ஸோ மோஸ்டா வந்து ஃப்ரீலான்சிங்ல இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யாருக்கெல்லாம் தெரியும் இப்படி இவ்வளவு பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீலான்சிங்ல இருக்கு அண்ட் இப்படி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு அண்ட் தெரிஞ்சவங்க வந்து ஜஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க, தெரியலன்னா நான் ஒன்று மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ சில பேர் சொல்லிக்கிறாங்க தெரியும் அப்படின்னு, சில பேருக்கு வந்து ஐடியா இல்லைன்னு. ஸோ இப்போ விளங்கி இருக்கும் உங்களுக்கு இப்படி எக்கச்சக்கமா ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு பார்க்க போகிற மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபைவர். ஸோ இந்த ஃபைவர் ஏன் பெஸ்டா இருக்குது, மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ணலாம் தானே, நாங்கள் ஏன் ஃபைவரை மட்டும் எடுத்து சூஸ் பண்றோம்? இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கேள்வி ஒன்று உங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் தருவேன், ஒன்றொண்டா நாங்கள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவர் அப்படின்றா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபைவர் என்றா என்ன? ஸோ அந்த ஃபைவர் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்டா நீங்க எப்பயுமே ஒரு ஏர்னிங் பேஸ்ட் பிளாட்ஃபார்முக்குள்ள போனீங்கன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது ஸ்கேமா இருக்குமா இல்லை உண்மையிலேயே வந்து இதுல ஏர்ன் பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல முதலாவது கொஸ்டின் எல்லாருக்குமே இதுதான் பாரு. ரெண்டாவது வந்து ஒரு ஆள் ஏர்னிங் பண்ண அது பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், ஓகே அவர் ஏர்ன் பண்ணேன் நானும் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படி. ஸோ மூன்றாவது வந்து என்ன, நீங்களும் அதுக்குள்ள என்ன செய்வீங்க, ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேசிக்கா நீங்களே ஒரு ஐடியா எடுக்கணும்டா ஃபர்ஸ்டா அதுல ஹிஸ்டரியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஒஃபிஷியலா என்ன செய்யுது, அப்ரூவ் பண்ணினதா, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்களா, இவ்வளவு காலமா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்குள்ள போங்க. ஸோ அதுதான் நானும் சொல்றேன், ஏர்னிங் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கூடுதலா வந்து என்ன ஸ்கேமா இருக்கு தான் எல்லாருமே மைண்ட் செட்ல இருக்கு.
இதுல இப்ப ஹிஸ்டரியில வந்து ஃபைவர் அப்படின்றதுல ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, ஸோ இது வந்து 2010 வந்து ஸ்டார்ட் ஆயின ஒரு ஃபைவ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஸோ இந்த ஃபைவர் ஃபைவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்றா என்னன்னா, ஃபைவர் அப்படின்றது ஒரு வெப்சைட் தான். ஸோ ஒரு வெப்சைட் இப்போ ஃபேஸ்புக்ன்றது ஒரு வெப்சைட் ஆப்பாவும் இருக்குது. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு வெப்சைட் ஆப்பாவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஆப் வந்து மாடல் பண்ணுவாங்க ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபைவரும் வெப்சைட், அதுக்கு ஆப்பும் இருக்குது மொபைலில். ஸோ இது 2010ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஃபைவரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஏன் இப்போ இந்த ஃபைவர் வந்து வேற லெவல்ல மற்றதை விட யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் மார்க்கெட்ல வந்து மல்டிநேஷனலான ஒர்க்குகள் இருக்கு. அதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒர்க்குக்கு தான் இந்த ஃபைவர் அப்படின்றது யூஸ் பண்றது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் மாதிரி. இப்போ மார்க்கெட் என்ன, அங்க ஃபிஷ் இருக்கும், அதே மாதிரி மீட் இருக்கும், வெஜிடபிள்ஸ் நீங்க வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைவர் அப்படின்ற ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி என்ன ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்றோம் உண்டு. அதுல எப்படி என்றா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க என்ன ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்றீங்கடா, அப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட்ஸ் வர வெப்சைட் டிசைன் பண்ணு, இன்னொரு கிளைண்ட்ஸ் வர வீடியோ எடிட்டிங் பண்ணு. ஸோ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன அங்க சர்வீஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 மில்லியன்ஸ் ஒர்க்குகள் வந்து ஃபைவர்ல வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா, இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து ஃப்ரீலான்சர்ல பீப்புள்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ், ஒரு பக்கம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் யார் இருப்பாங்க, நாங்க இருப்போம், அதாவது செல்லர்ஸ். ஸோ செல்லர்ஸுக்கும் கிளைண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜா தான் இந்த ஃப்ரீலான்சிங்ல வந்து ஃபைவர் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்தியாவில் யார் ஒர்க் பண்றது உங்களுக்கும் தெரியாது, சாரி கிளைண்ட்ஸுக்கும் தெரியாது. அங்கால சைட்ல கிளைண்ட்ஸ் யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன வயசு எதுன்னு உங்களுக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் நீங்க என்ன செய்வீங்க, இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்காக அவங்க உங்கள்ட்ட ஒர்க்கப் பண்ணிட்டு பேமெண்ட்டை தராம ஓடிடுவாங்க, இல்லாட்டி நீங்க ஒர்க்கப் கொடுக்காம பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடலாம் தானேயாண்டு யோசிக்கலாம். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிஸ்டத்துக்கு மாதிரி யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே என்ன செய்வீங்க, இங்கே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஃபைவர்ல வந்து 500க்கும் மேல கேட்டகரிஸ் இருக்கு, ஒர்க் கேட்டகரிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்றது ஒரு கேட்டகரி. அப்படியே அந்த கேட்டகரிக்குள்ள என்னென்ன இருக்கு, கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான ஒர்க் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, கிராஃபிக் டிசைன்டா அதுக்குள்ள வரும் என்ன, போஸ்டர் டிசைன் வரும், ஃபிளையர் டிசைன் வரும், லோகோ டிசைன் வரும். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் ரிலேட்டடான ஒர்க்குகள் எல்லாமே அந்த ஒரு சர்வீஸுக்குள்ள இருக்கு. அப்படி 500க்கு மேல என்ன சர்வீஸ்கள் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த பார்ப்போம். இப்ப இது வந்து நான் எடுத்திருக்கிற இந்த போட்டோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபைவர்ல ஒபிஷியல் வெப்சைட்ல இருந்து இருக்கிற போட்டோ. நீங்களே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களோட சர்வீஸை வந்து செல் பண்றாங்க, யாரோ அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்து வாங்குறாங்க. இப்ப சர்வீஸ்ன்றக்குள்ள அது என்னவா சர்வீஸாகவும் இருக்கலாம். இப்ப என்ன, வீடியோ எடிட்டிங் பண்ற சர்வீஸா இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்றதா இருக்கலாம், லோகோ டிசைன் பண்றதா இருக்கலாம். ஸோ இன்னவோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கிளைண்ட்ஸ் வந்து 4 செகண்டுக்கு ஒரு காயினை செஞ்சிருக்காங்க, இதை வந்து யூஸ் பண்ணி வாங்கி கொண்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல $50 மில்லியன். ஸோ 50 மில்லியன்ன்றது ஸ்ரீலங்கன் கரன்சி, இந்தியன் கரன்சியோ இல்லை, டொலர்ஸ்ல $50 மில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வெப்சைட்ன்றதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இந்த சிஸ்டம் இப்படி ப்ரோட்டோகாலா இவ்வளோ செக்யூரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அடுத்த மெயின் விஷயம் என்னன்னா, டொலர்ஸ்ல தான் நீங்க இங்க ஏர்ன் பண்ண போறீங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸ் பேமெண்ட் பண்றதுனால டொலர்ஸ்ல தான் பேமெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க இந்தியால இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், அல்லது வேற ஒரு கனடாவோ அல்லது யூகேல இருந்தாலும், நீங்க ஒர்க் பண்ணினீங்கடா எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த நாட்டு கிளைண்ட்ஸ் வந்தாலும் அவங்க வந்து டொலர்ஸ்ல மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், பேமெண்ட்கள் பே பண்ணணும். அதுலயே மினிமம் வந்து நீங்க ஒர்க் பண்ண போறது எவ்வளவு பேமெண்ட்டுக்கு, $5 இருக்கு. அதை விட குறைக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா, ஒரு ஷர்ட்டை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம், இப்போ 2000 அந்த செல்லர்ஸ் என்ன செய்யலாம்டா, இப்போ நான் வந்து செல்லர், இப்போ அந்த ஷர்ட்டை விற்கிற ஆளுன்னு வைங்க. இப்போ நீங்க என்னட்ட வாங்குறீங்க, நான் வந்து இதுக்கு வெளியே வந்து சொல்றேன் ஒரு 1500 அப்படின்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் குறையுங்க அப்படின்றக்குள்ள ஒரு 1000க்கு சொல்றேன். பட் நான் நினைச்சேன்னா அது உங்களுக்கு 100 ரூபாய்க்கும் தரையில. ஸோ நான் இப்போ செல்லர்ஸாக இருந்து நான் நினைச்சாலும் என்ன 100 ரூபாய்க்கு தரையிலும், இல்லாட்டி ஃப்ரீயாகவும் தரையிலும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஃபைவரில் வந்து நீங்களே நினைச்சாலும் $5க்கு வேலை கிளைண்ட்ஸே எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் குறைக்கலாது. ஸோ $5 நீங்கள் மினிமம் ஏர்ன் பண்ணியே ஆவீங்க, சிம்பிளாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறது. அதுவும் $5ன்றது சிம்பிளான ஒரு ஒர்க்குக்கு தான் பேமெண்ட். $5 நார்மலாக யூஸ் பண்ணுறது கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு டிப்ஸ் தரதுக்கு தான். எங்கட ஒர்க் எல்லாமே நார்மல் ஏர்னிங் எல்லாமே எப்படி இருக்கும்டா, $15 $10, அது உங்களோட ஒவ்வொரு சர்வீஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும்.
இப்போ வெப்சைட் டிசைனர்களுக்குள்ள நீங்க எல்லாம் தெரியும் அப்படின்றக்குள்ள நீங்க ஸ்டார்ட்லயே வந்து $80 இருந்து ஏர்னிங் எடுத்து கொண்டிருக்கலாம். அதே நார்மலா உங்களுக்கு ஒரு போஸ்டர் டிசைன், பிளேயர் டிசைன் அந்த மாதிரி தெரியும் வேண்டாம், ஒரு 15 இருந்து $20 வந்து என்ன செய்யலாம், ஏர்னிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பட் ஜஸ்ட் ஒரே ஒரு ஓர்டர்ன்றது ஒரு ஒர்க்குக்கு நீங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ நாங்க இப்ப போய் ஃபைவர் அப்படின்ற பிளாட்ஃபார்முக்குள்ள போய் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். என்ன மாதிரி இந்த ஃபைவர் ஒர்க் ரன் ஆகுது. அடுத்து வந்து எப்படி இந்த ஃபைவர்ல வந்து உண்மையிலேயே இதுல ஏர்னிங் எல்லாம் பண்றாங்களா எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைவர் அப்படின்றதுக்குள்ள நாங்க இப்போ நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னா www.fiverr.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்டோடு போகும். ஸோ இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த ஃபைவர்லேயும் இப்போ இதில் போட்டிருப்பாங்க பாருங்க. அதாவது ஃபேமஸான சர்வீஸ் இப்போ இந்த டைமில் இது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து ஃபேமஸாக போகிறேன்டா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சர்வீஸை தான் வாங்குறாங்க. இப்போ வைப் கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எஸ்சிஓ, ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்களை வந்து கிளைண்ட்ஸ் இப்போ கரண்ட்லியாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஃபைவரை யூஸ் பண்ணி தான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்றேன். ஸோ இதுகள் வந்து மெயின் கேட்டகரி. இப்போ ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் எடுத்தோம்னா இது ஒரு மெயின் கேட்டகரி. இதுக்குள்ள வந்து எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ ப்ரோக்ராமிங் டெக்டா வெப்சைட் டிசைன் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸோ அந்த மாதிரி இதுகள் எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் டெக்குக்குள்ள இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்களுக்கு அந்த ஓகே இதுல நீங்க பாருங்க நார்மலா கிராஃபிக் டிசைன் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, வீடியோ அனிமேஷன் இருக்கு, ஏஐ சர்வீஸ், மியூசிக் அண்ட் ஆடியோ, பிசினஸ் கன்சல்டேஷன். இவ்வளவு வந்து என்ன ஜஸ்ட் ஒரு கேட்டகரி. இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு அதுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிராஃபிக் டிசைன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ள வந்து என்ன லோகோ டிசைன் வரும், போஸ்டர் டிசைன் வரும், பிளேயர் டிசைன் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி வீடியோ அண்ட் அனிமேஷன் பார்த்தோம்னா வீடியோ அனிமேஷனுக்குள்ள என்ன இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ ஆட்ஸ் கிரியேட் பண்றது, வீடியோ இப்போ வெட்டிங் வீடியோ, ஸோ அந்த வீடியோ சம்பந்தமான எல்லா ஒர்க்குகளும் வந்து வீடியோ அனிமேஷனுக்குள்ள வரும். ஒன் மினிட். எல்லாருக்கும் ஓகே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே இந்த ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ள நாங்கள் நார்மலாக இப்போ ஓவராலாக மேலே எல்லாம் பார்த்துனாங்க. இப்போ ஒன்றுக்குள்ளேயும் போய் நார்மலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த வெயிட் இது ஒருக்கா பார்ப்போம். ஸோ அந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள இப்போ போய் பார்த்துனாங்க. ஸோ நான் இன்னொன்றும் ஷோ பண்ணுவேன். அதாவது எப்படி எப்படி ஏர்னிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஏர்னிங் பண்ணுறாங்க ஒன்றுக்குள்ளேன்றதை நாங்கள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைவர் ஏன் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் மற்ற ஃப்ரீலான்சிங்லேயும் பார்த்துனாங்க. ஃபைவர் ஏன் பெஸ்ட்டானதா ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ லார்ஜ் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2 ரோட் இருக்குன்னு வைங்க. இப்போ 2 ரோட்லேயும் வந்து ஒரு ரோட்ல வந்து ஆட்கள் இல்லை சரியா, இன்னொரு ரோட்ல வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய ஆட்களும் இருக்காங்க, அது இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ரோட்ல பெருசா ஆட்களே இல்லை, பெரிய ஒரு கடை ஒன்று போட்டிருக்காங்க. பட் இந்தியாவில் ஆட்கள் இருக்கிற கடை ஏரியா ரோட்டு பக்கம் ஒரு சின்னனா ஒரு நார்மல் கடை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எந்த கடைக்கு நீங்க நினைக்கிறீங்க பிசினஸ் நல்லா ஓடுமெண்டு? ஸோ எக்ஸாக்ட்லி எங்க ஓடும்? சின்ன கடையா இருந்தாலும் ஆட்கள் எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த கடைக்கு தான் என்ன செய்யும்டா பிசினஸ் ஓடும். ஸோ நீங்க எங்க ஆட்கள் இல்லாத காட்டுக்குள்ள வந்து ஒரு கடையை போட்டா அங்க பிசினஸ் ஓடாது. அதனாலதான் ஃபைவர்ல வந்து அதாவது கிளைண்ட்ஸ் நாங்க யாரை எதிர்பார்த்து போறோம், எங்களுக்கு பேமெண்ட் பண்ணி எங்களை ஹையர் பண்ற ஆட்களை அந்த கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபைவர். இப்போ ரேங்கிங் ஒன்று பண்ண மாட்டா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மை ஃபர்ஸ்ட்டுக்கு நிற்கிறது ஃபைவர். அதனாலதான் இந்த ஃபைவர்ல வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றாங்க. கிளைண்ட்ஸ் இருக்கிற எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்களும் என்ன செய்யணும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ்.
ரெண்டாவது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ நீங்களே பார்த்துனீங்க இப்போ 50 மில்லியனு கிட்ட என்ன ஒரு நாளைக்கு டாலர்ஸ்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ யாராவது ஹேக்கர்ஸ் வந்து எதுன்னு செய்யலாம், ஹேக் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கேம் பண்ணலாம். ஸோ இப்படி என்னவோ நடக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கு. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு இந்த சைபர் கிரைமோ எதுவுமே நடந்தது இல்லை. அவ்வளோத்துக்கு செக்யூரிட்டியா என்ன செய்யறாங்கன்னா இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. ஸோ புதுசு புதுசாக ஆக்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க. புது புது நியூ செல்லர்ஸ் வருவாங்க, நியூ கிளைண்ட்ஸ் வருவாங்க ஒர்க் பண்றதுக்கு. புதுசா ஆல்ரெடி பழைய ஆக்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் வந்து என்ன செய்யுது, ஃபைவர் அக்செப்ட் பண்ணுது. ஸோ நீங்க வாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி. அவ்வளோத்துக்கு செக்யூரிட்டியா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா என்ன செய்யுது, ஃபைவர் பார்த்துட்டே இருக்குது. அவ்வளோத்துக்கு செக்யூரிட்டியான பிளாட்ஃபார்ம். மூன்றாவது வந்து நீங்க எங்க இருந்து ஒர்க் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்லைன் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சுன்னா, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு மொபைலோ இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிசிக்கலா இந்த ஆஃபீஸ்லாம் நீங்க இருந்து ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்தது ஃபுல் டைம் பார்ட் டைம். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபைவரோ ஃப்ரீலான்சிங்களோ போஸ்டா என்ன செய்வாங்கன்னா பார்ட் டைமாக தான் ஆரம்பிக்குவாங்க. ஸோ ஒரு ஜொப்பை விட்டுட்டு அவங்க ஒரு ஃபைவர் அப்படி என்ற ஏரியாவோ ஃப்ரீலான்சிங் என்ற ஏரியாவுக்குள்ள வந்து என்ன ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன உண்மைண்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு வெப்சைட்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியுமென்னு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுக்கு ஃபைவரில் வந்து $80 எடுக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 பேஜில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு $80 எடுக்கிறாங்க செல்லர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு மாதம் ஒரு 35,000க்கு ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னு வைங்க. ஸோ 35,000 மந்த்லி சேலரி. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக அவரேஜாக எல்லாருக்கும் வந்து அப்படி தான் வரும் நினைக்கிறேன், மந்த்லி அவரேஜ் சேலரி. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். ஸோ இந்த 35,000 நீங்கள் மந்த்லி ஒர்க் பண்ணுறீங்க. அதே ஒர்க்கை வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஃபைவரில் வந்து வெப்சைட் டிசைன் கிரியேட் பண்ணி போடுறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு ஒரு ஆர்டர் வருது உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஆர்டர் வருதுன்ற வைப்பமே. ஸோ ஒரு ஆர்டர் வருதுன்றா நீங்கள் $80 ஜஸ்ட் என்ன ஒரு நாள்லேயே அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸில் நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா $80 உங்களுக்கு ஒரு நாளில் வந்துடும். அந்த $80 கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் என்ன ஸ்ரீலங்கன் காசுக்கு வருது. நான் சொல்றேன் ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தா, பட் உங்களுக்கு ஒரு மாசத்துல 10 ஆர்டர்ஸும் பெறலாம், 5 ஆர்டர்ஸும் பெறலாம், 20 ஆர்டர்ஸும் பெறலாம். ஸோ அதனால உங்களோட ஏர்னிங்ன்றது ஃபிக்ஸடான ஒரு ஏர்னிங்கா இருக்காது. இப்போ ஃபிக்ஸா இருக்கா இவ்வளவுதான் ஏர்னிங் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா பார்ட் டைம்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஃபுல் டைமுக்குள்ள இறங்குவாங்க. இறக்கினா என்ன, அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஏர்னிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி என்ன செய்யும், மல்டிபிள் ஆகிக்கொண்டே இருக்கு. அடுத்த மெயின் விஷயம் டாலர்ஸ். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஒரு கண்ட்ரில இருந்து கொண்டு அதே கண்ட்ரி கரன்சிலேயே ஏர்ன் பண்ணிட்டு உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பென்சிவ், அதாவது உங்களோட செலவுகள் வந்து போக உங்களுக்கு வந்து கையில் அவ்வளோ மிஞ்சாது. ஏன்டா நீங்க என்ன ஏர்ன் பண்றது அதே கரன்சியில செலவழிக்கிறது அந்த நாட்டு கரன்சியிலக்குள்ள உங்களுக்கு என்ன சரியா நீங்க ஏர்ன் பண்றது செலவழிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு. பட் நீங்க வந்து இப்போ உங்களோட கரன்சியை விட ஒரு 10 மடங்கோ 100 மடங்கோ 300 மடங்கோ இருக்கிற ஒரு கரன்சியில் ஏர்னிங் கொண்டு எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாலர்ஸ் எடுப்போம். ஸோ டாலர்ஸ்ன்றது ஒரு டாலர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால 300 ரூபா, இந்தியாவில் வந்து 80 ரூபா. இப்போ அதே நீங்க என்ன செய்றீங்க, இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஷாப்புக்கு போறீங்க, சில சாப்பாட்டுக்கு நீங்க நார்மலா போறீங்கன்னா ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு ஜஸ்ட் $1. இதே நீங்க உங்களோட கரன்சியில உழைக்கக்குள்ள என்ன 30,000 ரூபாய் சம்பள காசுல 300 ரூபாய் ஜஸ்ட் இதுக்கு போகுது. ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ டாலர்ஸ்ன்றது எப்பயும் என்ன ஒரு ஸ்டாண்டர்டான பெருமதி என்று இருக்காது. இப்போ மேபி ஃபியூச்சர்ல வந்து என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் ஆகலாம் அதில் பெருமதி. அதே மாதிரி மேபி கொஞ்சம் குறையலாம். பட் என்ன அதோட வேல்யூ இதுதான் என்று ஒரு ஃபிக்ஸடா இருக்காது. அடுத்து இந்த ஃபைவர்ல வந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு இப்போ ஒரு மேலா இருக்கணுமா அல்லது ஒரு போயாவோ இல்லை கேர்ளாவோ இருக்கணுமான்ற அவசியமான்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் என்ன ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் ஜஸ்ட் இருந்தாலே என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். மெயினா இந்த ஃப்ரீலான்சிங்ல இந்த ஃபைவர் வந்து யாருக்கு தேவைப்படும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூனிவர்சிட்டியில இருக்கிற மெயினா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்டா நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்லயும் அதுல யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் என்ன காசு பிரச்சனை வந்து அடிக்கடி வருது. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பார்ட் டைம் ஜொப்புக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படின்றது வேற லெவல்ல வந்து ஏர்னிங் கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றா ஸோ நார்மலா அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்து வந்து அவங்களுக்கு நைட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் இருக்கு.
ஸோ லெப்பை யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க கட்டாயம். ஸோ அவங்களுக்கு அடுத்து நார்மலாக நாலேஜ்கள் எல்லாமே இருக்கும். ஒரு சைட்டில் இப்போ இல்லை ஐடி நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, கட்டாயம் ஒரு ஸ்கில்ஸும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சுன்னு செய்யலாமல் அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷனல்னா ஆல்ரெடி ஒரு ஜொப்புக்கு போகிறவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கமுக்காக என்ன செய்யலாம், ஃபைவரை யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் என்ன வீட்டு வேலையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வந்து கட்டாயம் என்ன ஒரே வீட்டு வேலையை ஒர்க் பண்றதை விட இன்னொரு ஒர்க் ஆன்லைன்லேயே நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபைவர். அடுத்து பார்ட் டைம் ஜாப்க்கு தேடிட்டு இருக்கவங்க. இப்போ பார்ட் டைம் ஜாப் பண்ணக்குள்ள இப்போ நைட் டைம்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கு மார்னிங்கும் ஜாப்புக்கு போய் நைட் டைமும் ஜாப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல முக்கியமான வந்து நீங்க இங்க என்ன டிகிரியோ டிப்ளமாவோ இல்லை ஹெச்என்டியோ நீங்க முடிச்சிருக்கணும் எந்த அவசியமும் இல்லை. இந்த வயசு கட்டுப்பாடும் இல்லை. நீங்க போயோ கேர்ளோன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ யார் வேணா உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காம. அதுக்கு இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லேப்டாப் இல்லை ஒரு கம்ப்யூட்டர், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன். ஸோ இந்த மொபைல், இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லார்ட்டையும் மொபைல்ஸ் இருக்கும் இந்த காலத்துல, இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. அதுல லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 80% ஆனாங்கள்ட்ட வந்து இருக்கு. அடுத்த வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இது சொல்லவே தேவையில்லை, எல்லா இடமும் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு நார்மலான ஒரு நல்ல வண்டியில் ஒரு நார்மலான ஸ்பீட்ல வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த அளவுக்கு தேவையண்டா, நீங்க ஒர்க் பண்றதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ஒரு மெசேஜை சென்ட் பண்ண போறோம், அந்த மெசேஜ் சென்ட் ஆயிட்டா அந்த போகுது தானே, அதில் ஒரு போட்டோ நீங்க சென்ட் பண்ணக்குள்ள அந்த மெசேஜ் போட்டோ வந்து சென்ட் ஆயிட்டா அந்த ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தா ஃபைபர்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க 5Gல தான் ஒர்க் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. அடுத்த செட் லெவல் இங்கிலீஷ் வந்து தேவை. ஸோ இப்போ இங்கிலீஷே தெரியாட்டிக்கும் இது ஒரு பிரச்சனையே இல்லை. கூகுளில் போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. மேபி கிளைண்ட்ஸ் உங்களுக்கு டைப் பண்றது உங்களுக்கு விளங்கலைண்டா அவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் நீங்க என்ன செய்வீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போடுவீங்க. அது அப்படியே அழகா தமிழ்ல தரும். அது அப்படியே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது தமிழ்ல டைப் பண்ணிட்டு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ன்றது நார்மலா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், எல்லாரும் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் ஈஸியா யூஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியணும், அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ஒரு நார்மல் பிரச்சனையே இல்லை. பட் நீங்க வந்து என்ன இன்டர்நெட் லேப்ன்றது எல்லார்டையும் இருக்குது. நார்மலா ஓவராலா மொபைல் வந்து எல்லார்டையும் இருக்கு. ஸோ இந்த உலகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள்கிட்ட டொப் இருக்கு, நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, இந்த ஃபைவர்ல வந்து நாங்க இன்னொன்று பார்ப்போம். ஃபைவர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். கிக் அப்படின்றா உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட்ன்றவங்க வை என்று மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. தெரியல, ஐடியா இல்லை எனக்குண்டா நோ ஒன்று மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா சென்ட் பண்ணுங்க. கிக் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குமா? ஓகே, ஸோ ஃபைவர் ஃப்ரீலான்சிங் அப்படி கேட்ட உடனே எல்லாரும் ஜஸ்ட் அப்படின்ட்டு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணீங்க. கிக் அப்படின்னு கேட்ட உடனே வர்ற மெசேஜ் எல்லாமே நோன்னு தான் வருது. ஏன்டா மெயின் விஷயமே ஃபைவருக்குள்ள இருக்கிறது கிக் தான். ஃபைவர்ன்றது பேர் தான், கிக்ன்றது தான் உங்களுக்கு ஏர்னிங்குக்கு ஏர்ன் பண்ண போறதுக்கான ஒரு பாத்வே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கிக்ன்றது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். இப்போ இன்னொன்று சொல்றேன். இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஒரு போட்டோவை விட்டீங்கன்னா அது ஸ்டேட்டஸ் சொல்லுவீங்க. போட்டோவா இல்லது ஒரு வீடியோ விட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஏன் அது ஸ்டேட்டஸ் சொல்றீங்க? வாட்ஸ்அப்ல அந்த இடத்துல அதுக்கு விடுறதுக்கு பேர் வந்து ஸ்டேட்டஸ். இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஒன்றை நீங்க விட்டீங்கன்னா அது ஸ்டோரி. அந்த ஒரு நாள்ல நீங்க மறைஞ்சு போயிட்டு அப்லோட் பண்ணி அது ஒரு ஒன் டே டிசப்பியர் ஆயிட்டுன்னா அது ஸ்டோரி. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நார்மலாக இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணீங்கன்னா அதை போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரி, இதே மாதிரி இந்த ஃபைபரில் வந்து உங்களோட சர்வீஸை வந்து சொல்கிறது கிக்கண்டு. நீங்கள் அப்லோட் பண்ண போகிற சர்வீஸை சொல்கிறது கிக். ஜஸ்ட் இந்த வேர்ட்ன்ற இந்த கிக்கண்ட வேர்ட் வந்து ஃபைபரில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ், அவ்வளோதான். ஆனால் இது 3 எழுத்து வேர்ட்ஸ் தான். உங்களோட ஃபுல் ஏர்னிங் சேம் வந்து இந்த கிக்ன்றது தான் ஃபுல்லாக என்ன செய்யும், மேனேஜ் பண்ணு. இனி கிக்கண்டா இனி உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. கிக்கன்றது நீங்க என்ன சர்வீஸை வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்களோ அந்த சர்வீஸை தான் ஒரு நேம்ல, அதாவது இங்கே யூஸ் பண்ற வேர்ட் தான் கிக். இனி நான் கிக்னு வேர்ட் யூஸ் பண்ண கூட இனி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ கிக்ன்றதான் இந்த ஃபைவரோட கிங்கு.
அதாவது இந்த கிக்ல தான் உங்களோட சர்வீஸ் பொறுத்து தான் நீங்க ஏர்ன் பண்றது, இந்த நீங்க போடுற சர்வீஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப் தெரியும் ரெண்டு வைப்போம். இல்லாட்டி சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுவீங்க, நல்லா வடிவா போஸ்டர் டிசைன் ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அந்த போஸ்டர் டிசைன் பண்ணுவீங்கன்றோடனே நீங்கள் என்ன செய்வேன், ஐ ஐ வில் டூ போஸ்டர் டிசைன் வந்துட்டு ஒரு போஸ்டரை போட்டுட்டு இது நான் செய்வேன், இப்படி கிக்கை கிரியேட் பண்ணி உங்களோட சர்வீஸை பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு வே இருக்குது. ஸோ 5 வேயில் தான் நீங்கள் 5 ஸ்டெப், அதாவது 5 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஒரு சர்வீஸ் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் இந்த ஃபைவரில் வந்து ஷோ ஆகும். ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்யூர்மெண்ட்ஸ், கிக் இமேஜ். ஸோ இந்த ஒவ்வொன்றும் என்னென்னா, இப்போ ஓவர்வியூ ஒன்றக்குள்ள ஜஸ்ட் நீங்கள் என்ன சர்வீஸை கொடுக்குறீங்கன்றத சொல்லுவீங்க. ப்ரைஸிங்கில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ், அதாவது நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து வைப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷர்ட்டுண்டா அந்த ஷர்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் யார் செட் பண்ணுற, அந்த ஷாப்பில் இருக்கிற ஓனர். அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ்ண்டா அந்த சர்வீஸுக்கு என்ன ஒரு ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸை செட் பண்ண போகிறது நீங்கள். ஸோ அந்த சர்வீஸ் அதுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஹொனஸ்டான ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அடுத்த டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் போட போகிற சர்வீஸை பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம். அடுத்த ரிக்யூர்மெண்ட்ஸ், அடுத்த கிக் இமேஜ். கிக் இமேஜ் எல்லாமே வந்து இந்த 5 ஸ்டெப்பும் கிளியர் பண்ண அப்புறம் தான் உங்களோட சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஃபைவர் வெப்சைட்ல வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு கிளைண்ட்ஸ் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஆர்டர்ஸை தருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபைவரில் வந்து 2 விதமாக ஒர்க் ஏர்னிங் எடுக்கலாம். ஒன்று உங்களோட ஸ்கில்ஸை வச்சு ஏர்ன் பண்ணலாம், ஸ்கில்ஸ் இல்லாமையும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஸ்கில்ஸ் பேஸ் கோர்ஸுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் இதிலேயே போட்டிருக்கேன். வெப் டிசைன், வீடியோ எடிட்டிங். ஸோ இது கரெக்டாக நீங்கள் இது சம்மந்தமாக என்ன செஞ்சுருக்கணும், ஒரு இடத்துல படிச்சிருக்கணும், ஒரு ஐடியா வந்து எடுத்துருக்கணும். நான் ஸ்கில் பேஸில் வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட். ஸோ இதெண்டா ஐடியா இல்லைண்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறத டவுன்லோட் பண்ணி இன்னொரு இடத்துல என்ன செய்யறேன், அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு ஸ்கில் தேவையில்லை. இப்போ சிம்பிளாக ஜோசிங்க ஒரு யூடியூப்ல இருக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன், யூடியூப்லேயே சென்ட் பண்ணுறேன் லிங்க். நீங்கள் அந்த வீடியோ என்ன செய்வீங்க, யூடியூப்ல இருந்து டெவலப் பண்ணி எனக்கு டிரெக்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி. அப்படி ஞாபகம், டவுன்லோட் அண்ட் அப்லோட். நீங்கள் அந்த யூடியூப்ல இருக்கிற டெவலப் பண்ணுறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க, அதை அப்லோட் பண்ணுறீங்க. அடுத்த ஃபைல் கன்வெர்ட்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட பிடிஎஃப் இருக்கு, அந்த பிடிஎஃப் வந்து நான் எக்ஸல் ஃபைலாக மாற்ற போறேன், இல்லை எம்எஸ் வேர்ட் ஆஃபீஸ் ஃபைலாக மாற்ற போறேன், இல்லை பவர் பாயிண்ட் ஃபைலாக மாற்ற போறேன்னா என்ன, நீங்க இனி திருப்பி என்ன செய்யற, அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு ஒன்றோட பவர் பாயிண்ட்ல டைப் பண்றதா இல்லை. இப்போ ஆன்லைன்லேயே வந்து நிறைய ஏஐ வெப்சைட்கள் இருக்கு. நார்மலாகவே ஆன்லைன்ல நீங்க என்ன செய்யலாம், பிடிஎஃப் டு ஃபைல் என்ன பவர் பாயிண்டோ எக்ஸலோ அந்த கன்வெர்ட்டர் டைப் பண்ணீங்கன்னா டிரெக்டா அது வரும். ஸோ அதில் நீங்கள் கிளைண்ட் தர ஃபைலை போட்டிங்கன்னா ஒரு 5 செகண்டுக்குள்ளே உங்களோட ஃபைல் வந்து அடுத்த கன்வெர்ட் ஆகி வரும். என்ன ஃபைல் ஆக்குறீங்களோ அதை கன்வெர்ட் வரும், டெவலப் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கன்றா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டிரெக்டாகவே இப்போ ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ள போவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, வெப்சைட் டிசைன் பார்ப்போம். அதுவும் வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி. வேர்ட் ப்ரெஸ்ன்றது என்ன, கோடிங் தேவையில்லை. வெப்சைட் ஒன்றை நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் கோடிங்கில் செய்ய போனீங்கன்னா எக்கச்சக்கமான டைமும் எடுக்கும், 3-4 நாள் அப்படி எடுக்கும். அடுத்த கோடிங்கில் ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி செய்யணும். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி செஞ்சிருவீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாமா, அல்லது வெப்சைட் டிசைன் கோடிங் படித்தவங்களுக்கும் வேர்ட் ப்ரெஸ்ல வெப்சைட் டிசைன் பண்ணதுக்கும் வேறு சார்ஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிளைண்ட்ஸுக்கு தேவை ஒரு வெப்சைட், அது கோடிங்ல இருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ் இதில் இருந்தாலும் சரி. இப்போ நான் சர்ச் பண்ணா பாருங்க, வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணினேன். இப்போ சர்ச் பண்ணக்குள்ள பாருங்க, இதுல வந்து இவ்வளோ பேரும் வந்து உங்களை மாதிரி, அதாவது ஏர்னிங் பண்றதுக்காக இதுல ஷோ ஆகுது பாருங்க. இதைத்தான் சொல்றேன் கிக்ஸ். இந்த இதுல இப்போ யூடியூப்ல ஷோ ஆகுற மாதிரி நிறைய ஷோ ஆகுது. ஸோ இதைத்தான் சொல்றேன் கிக்ஸ் அண்டு அவங்க போட்ட சர்வீஸ். இப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குள்ள வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தராண்டு இவ்வளோ பேரும் என்ன செஞ்சுக்காங்க, சர்வீஸை போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன செய்யறேன்டா, இதுல எந்த ஒருத்தர் ஓப்பன் பண்றேன், ரம்டமன் அவரால் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பாருங்க, இவர் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாரு, $80 சார்ஜ் பண்றாரு. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல வந்து 3 பேக்கேஜ் ஒரு சர்வீஸுக்கு நீங்க போடலாம். இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் போட்டீங்கடா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து போட்டோ எடிட் பண்ண தெரியுமாண்டா, 5 போட்டோ எடிட் பண்றா பேசிக்ல போடுவீங்க. ஒரு 10 போட்டோண்டா ஸ்டாண்டர்ட்ல, 15 போட்டோண்டா பிரீமியம். ஸோ இப்படி எல்லா சர்வீஸுக்குமே நீங்க 3 விதமான ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க. கிளைண்ட்ஸுக்கு எது ஓகே இருக்கோ அந்த பேக்கேஜ் அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸை தருவாங்க. இப்போ இதுல பாருங்க $80 இருக்கு இவற்றில, ஜஸ்ட் ஒரு பேஜ்ல.
இதே வந்து அவர் 5 பேஜுக்கு $250 கிரியேட் வாங்குறாரு. அதே மாதிரி 10 பேஜுக்கு $450. ஸோ இது வரைக்கும் அவர் எவ்வளோ ஓர்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன்டா இதில் பார்க்கலாம். 464 ரிவ்யூஸ் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்ன, 464 கிளைண்ட்ஸோட அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு கிட்டத்தட்ட ஓவரால் எல்லாத்துக்குமே 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா கரண்ட்லியாக இப்போ 14 ஓர்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ 14 ஓர்டர்ஸ்ன்றது இப்போ நாங்கள் இவரை செக் பண்ணி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் அவர் 14 கிளைண்ட்ஸுக்கு இந்த வெப்சைட் டிசைன் வந்து கிரியேட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ நீங்களே நார்மலாக கால்குலேட் பண்ணி பாருங்க, 464 கிளைண்ட்ஸு ஒரு பேசிக் பேக்கேஜே எல்லாரும் வாங்குவாங்கன்னு இல்லை, ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கு. ஸோ நாங்கள் பேசிக் பேக்கேஜுக்கு ஒரு $100 கணக்கு பார்த்தா கூடி அவருக்கு எங்கே வருதுன்னு பாருங்க அமௌண்ட், 46,400 கிட்ட அவருக்கு வருது இந்த ஆர்டர் இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸால். சரி நாங்கள் இன்னொரு ஆள்கிட்டயே பார்ப்போம், ரம்டமா இன்னொரு ஆள்கிட்ட பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள்கிட்டயே பார்ப்போமே. இதில் வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து கண்ட்ரியும் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்தியாவிலிருந்து வெப்சைட் டிசைனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரீலான்சரை நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ பேரும் வந்து இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஏர்னிங் சேம் வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ நார்மலாகவே நீங்களே பாருங்கள், ஒரு ஆகிட்ட பேமெண்ட்டுமே ஃப்ரம் மந்த் தொடங்குறதுக்கு அர்த்தம் அவங்களோட பேசிக் பேக்கேஜ் தான் இந்த இந்த இதில் தொடங்குது. இது மெட்ட எல்லாம் என்ன இதை விட கூடவா தான் இருக்குது. ஸோ நான் ரம்டமாக இப்போ என்ன செய்கிறேன்டா, ஒரு ஆளை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் இவர்கிட்டயே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இவர்கிட்டயே ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. இவர் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறார். இவர்கிட்ட பேசிக் பேக்கேஜ் என்ன, ஒன் பேஜ் ஒரு பேஜில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு $190 எடுக்கிறேன். ஸ்டாண்டர்டுக்கு வந்து 4 பேஜில் கிரியேட் பண்ணுறதுக்கு $340. 10 பேஜுக்கு $490 எடுக்கிறார் இந்த மனுஷன். இதில் வந்து பாருங்க 236 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஓர்டர்ஸ் வந்து இப்போ கியூவில் இருக்குது. அதாவது கியூண்டா இப்போ இந்த டைமில் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஸோ இது வெப்சைட் டிசைன். அடுத்து நாங்கள் நார்மலாக பார்ப்போம் என்னது வீடியோ ஆட்ஸ். இப்போ வீடியோ ஆட்ஸ்ன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ வீடியோ ஆட்ஸ்ன்றது நீங்கள் என்ன மணித்தியால கணக்காக வீடியோ இல்லை, ஜஸ்ட் டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு 30 செகண்டுக்கோ 40 செகண்டுக்கோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குற ஒரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பாருங்க, $45, $60, $75, $350. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கோட எடிட்டிங் ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரைஸிங் இருக்குது. ஸோ $10க்கும் இருக்குது. ஸோ $10 வர ஆள்கிட்டயே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட $10 என்ன மாதிரி இருந்தால் பாருங்க. ஸோ இவர் வந்து வீடியோ எடிட்டிங் இல்லை, வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறேன். ப்ரொமோட் பண்ணுவேன், அதாவது வியூஸ் எடுத்து தருவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்ன வீடியோ எடிட்டிங்குள்ளே இருக்கு. இது ஸ்கில் பேஸான கோர்ஸ். இப்போ ஸ்கில் பேஸ் இல்லாத கோர்ஸை பார்ப்போம், அதாவது அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் அப்லோட். அப்லோட் அண்ட் டவுன்லோட் அல்ல டவுன்லோட் அண்ட் அப்லோட் கொடுத்தாலே இந்த பாருங்க, இந்த இவங்கடைய எடுப்போம். ஸோ இந்த இதில் பாருங்க, அப்லோட் அண்ட் டவுன்லோட்டுக்குள்ள அவங்க வந்து என்ன ஃபைல் என்றாலும் என்ன டவுன்லோட் பண்ணி கொடுத்து 5 ஜிபிக்குள்ள $10 எடுக்கிறாங்க. 5 ஜிபிக்குள்ள இது வந்து 10 ஜிபிக்குள்ள $15. மற்றது வந்து 30 ஜிபிக்குள்ள $25. அதாவது அப்லோட் டவுன்லோட் என்ன ஒரு ஜிபி கணக்கில் வரும். ஸோ அந்த ஜிபி கணக்கில் இப்போ நீங்கள் ஃபைல்களை டெவலப் பண்ணுற ஜிபியை பொறுத்து என்ன செய்யலாம், உங்களோட ப்ரைஸிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன ஸ்கில்ஸ் ஒன்றும் இல்லை. இன்னொன்று பார்ப்போம், நான் ஸ்கில் பேஸுக்கு. நான் ஸ்கில் பேஸ் நிறைய இருக்குது. நான் அடுத்த ஃபைல் கன்வெர்ட்டரே நாங்கள் நார்மலாக பார்ப்போமே. ஸோ அந்த ஃபைல் கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து பாருங்க, என்ன ஃபைலாக வேணால் சேஞ்ச் பண்ணி தரலாம். அதாவது பாருங்க, பிடிஎஃப் டு எக்ஸல், அடுத்த பிடிஎஃப் டு இது $5, $20, $25 இருக்குது. ஸோ சிம்பிளாக இப்போ நார்மலாக ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு புக்கை நீங்கள் என்ன இதுக்கு வேணால் ஃபைலாக வந்து சேஞ்ச் பண்ணி தருவேன் அப்படின்றது கேட்டுறா. ஸோ வெயிட். ஸோ இவரையே பாருங்க, கிட்டத்தட்ட 5 சிம்பிள் பேஜை வந்து அவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு $25 எடுக்கிறார்.
20 சிம்பிள் பேஜுக்கு வந்து $50. ஒரு 40 சிம்பிள் பேஜுக்கு வந்து $100. இப்போ பேஜில் தானே இருக்கும் அப்படி பிடிஎஃப் ஃபண்டா. ஸோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, அவற்ற ப்ரைஸை வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8 orders கிட்ட முடிச்சிருக்கு. இது வந்து ஸ்கில்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கூகுளில் டிரெக்டாக போட்டாலே என்ன செய்யும், உங்களுக்கு orders வரும். ஸோ இன்னொரு ஆள்கிட்டயே பார்ப்போம் நாங்கள். ஸோ இவர்கிட்டயே பாருங்க, ஜஸ்ட் இவர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற விக்டர் ஃபைல் எல்லாத்துக்கும் $5, அடுத்ததுக்கு $30, மற்றதுக்கு வந்து $100. ஸோ கிட்டத்தட்ட 2000 orders வந்து முடிச்சிருக்கு. இதில் இப்போ கியூவில் வந்து 3 orders வர கியூவில் நிற்கிது. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்கள், அதாவது நான் அதை சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக ஒரு 2 பேர் வந்து சொல்லுங்கள், நான் 2 பேர்ட்டு எடுத்து அவங்களுடைய சர்வீஸ் ஐடியா இருந்தால் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஒர்க் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட எப்படி சென்ட் பண்ணுறேன்? வீடியோ எடிட்டிங் சென்ட் பண்ணி காட்டினேன் ப்ரோ. இப்போ வீடியோ எடிட்டிங்கண்டா நீங்கள் எதிர்பார்க்குறேன் ஃபுல் டைம் அப்படியா? ஓகே, யூஎக்ஸ் டிசைன், யூஎக்ஸ் ப்ரெசன்டேஷன் மேக்கிங். ஓகே, யூஎக்ஸ் டிசைனுக்குள்ளே இப்போ பார்ப்போம். ஸோ யூஎக்ஸ் டிசைனுக்குள்ளே வந்து பாருங்கள், நார்மலாக உங்களோட ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட இப்போ ஃபிக்மாவில் இந்த இவற்றையும் ஓப்பன் பண்ணுறேன், ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரெண்டு, அதாவது மாடல் டிசைனில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து $40. ஸோ அடுத்தது வந்து 5 ஹை, இதில் வந்து $150. அடுத்தது வந்து 10க்கு வந்து $350. ஆல்ரெடி 118 orders வந்து முடிச்சிருக்கு. முடிச்ச அவ்வளோ orders-க்கும் அவருக்கு 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 order வந்து கரண்ட்லியாக ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இப்போ யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறவங்களுக்கு வந்து இது. ஸோ யூஎக்ஸ்ன்றது இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறவங்க. ஓகே, இன்னொன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏஜென்சி மாதிரி, அதாவது கம்பெனி மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஸோ $45 பேசிக்கே வந்து பாருங்க, ஸ்டார்டே ஒரு 45. அடுத்தது பாருங்க டக்கடி 255 போயிட்டு அடுத்தது 455. ஸோ இவங்க வந்து ஏஜென்சி, அதாவது ஒரு கம்பெனி மாதிரி. இதில் ஏஜென்சி வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது ஒரு கம்பெனி மாதிரி ஒரு 4-5 பேர் இதே ஒர்க்காக பண்ணுறாங்க ஃபுல் டைமாக இருந்து. ஸோ கிட்டத்தட்ட 172 கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க, முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி யூஎக்ஸ் டிசைன் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரெசன்டேஷன் மேக்கிங். ஸோ ப்ரெசன்டேஷன் மேக்கிங்கையும் பார்ப்போம். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கண்டா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கண்டா அதுக்குள்ளே நிறைய சர்வீஸ் இருக்குது ப்ரோ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஜஸ்ட் ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரெசன்டேஷன் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரெசன்டேஷன் டிசைனுக்கு கன்வாவே இருக்குது. ஸோ அந்த கன்வாவில் என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கான டிசைன் எடுத்துகிட்டு கிளைண்ட்ஸே உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் தருவாங்க, அதை டிசைன் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட்டை சொல்லலாம். ஓகே, இதில் இருக்கிற ஒரு தெரியும், நான் நார்மலாக ப்ரம்டமாக ஓப்பன் பண்ணுறேன். $60 எடுக்கிற என்னத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து பிச் டெக் டிசைன் என்று சொல்கிறது. சாரி, அடுத்தது 600, அடுத்தது 20 பேஜுக்கு 2000. ஸோ இது அவர்கிட்ட அந்த பிராண்டோட வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாக ஒரு ஆள்கிட்ட வந்து பார்ப்போம். ஓகே, இவர்கிட்ட ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் வந்து 8 ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன $20. ஸோ 8 ஸ்லைட்ஸு கிளைண்ட்ஸ் இந்த கண்டென்ட் தருவாங்க, ஜஸ்ட் தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணுறதா. அடுத்த வந்து 35 பேஜுக்கு வந்து என்ன ஜஸ்ட் 16 பேஜில் பண்ணுறதுக்கு $35. மற்றதில் வந்து 20க்கு $55. ஜஸ்ட் அவர்கிட்ட இது கிட்டத்தட்ட 66 ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ வந்து 4.9 ரேட்டிங் வந்துருக்கு. 4 orders வந்து இப்போ கியூவில் இருக்குது. ஸோ நீங்களே ஜோதி பாருங்க, பேசிக் பேக்கேஜே $20 படி நீங்கள் நார்மலாக எல்லாருமே வந்து பேசிக் பேக்கேஜே வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் சும்மா இருக்கா பாருங்க, இவ்வளோ orders வந்து அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன அவருக்கு டெய்லி orders வருதுன்னா அர்த்தம். 4 orders வந்து கியூவில் இருக்குன்னா அவருக்கு டெய்லி வந்து என்ன ஆர்டர் வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரே கிளைண்ட்ஸே திருப்பி என்ன செய்வாங்க, ஒர்க்கை தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று நாங்கள் சிம்பிளாகவே பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்கில் பேஸில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அன்ஃபாலோ பண்ணுறது, அதாவது கிளைண்ட்ஸே வந்து தருவாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் என்ன, தன்னை ஃபாலோ பண்ணாதவங்கள வந்து அவங்க அன்ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து யாரா தானே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத ஸ்கேம், ஃபேக் ஐடி எல்லாம் இருக்கு. அதுகளை வந்து பார்த்து பார்த்து அன்ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இதுலயே பாருங்க இந்த மாதிரி இருக்குண்டு. இதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸே தேவையில்லை. இப்போ இதுல பாருங்க 1500 இது வந்து ஃபாலோவிங் பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு $10 கொடுக்குறாங்க. அதாவது சும்மா ஒரு ஃபாலோவர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ஃபாலோவர் பண்றதும் ஃபாலோ பண்றதுக்கும். இப்போ கரண்ட்லியா வந்து என்ன செய்யிருக்காங்க, 4 ஆர்டர்ஸ் வந்து ஒர்க்ல இருக்குது. அதே மாதிரி நாங்க இன்னொரு ரேண்டமா ஒரு ஆல்ட்டி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த இவங்கட வந்து இப்போ 2000 பேரை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறது, இல்லாட்டிக்கு அன்ஃபாலோ பண்ணி கொடுக்குறது. ஸோ ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல வந்து பாருங்க $15 இதுக்கு 5000க்கு உள்ளே இருந்தா 5000க்கு 2000க்கு, அதாவது 2000 பேசிக்கல சொல்லிட்டாங்க தானே. அப்ப 5000க்கு 2000க்கு பண்ணா $45. இதுக்குள்ள வந்து $70. இதுக்கு நீங்க டைம் எடுத்து செய்யலாம். இப்ப நீங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் என்ன எவ்வளவு டைம் எடுக்கும், என்ன மாதிரி இருக்கு ஒர்க்குகள், நீங்க ப்ரைஸை செட் பண்ணலாம். இப்ப என்ன மாதிரி நீங்களே என்ன செய்யலாம், கிளைண்ட்ஸுக்கு சொல்லலாம். ஸோ இப்படி இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. மற்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏகப்பட்ட இருக்கு. இப்போ எஸ்இஓ இருக்குது, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபுல் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியாவை. ஸோ அதுக்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுல ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ், அதான் நான் சொன்னேன், மெயின் கேட்டகரி என்றக்குள்ள அதுக்குள்ள சப் கேட்டகரி நிறைய பேர். இப்போ 2 மில்லியன் சர்வீஸ் என்றாலே ஒவ்வொன்று முடியும். இப்போ வெப்சைட் டிசைனையே ஒரு சர்வீஸ் இருந்துச்சுண்டா அதுக்குள்ளேயே ஒவ்வொன்று. இப்போ லேண்ட் பேஜ் கிரியேட் பண்றது ஒரு தனி சர்வீஸ் ஆகும், ஃப்ரண்ட் பெண்ட், அடுத்தது வந்து எஸ்சிஓ மெயின்டைன் பண்றேன், இது எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற ஆக்களும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு மாதிரி. அடுத்த வந்து நாங்க இப்ப பாத்துனாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்ல வந்து ஒரு டைம் ஒன்று தருவேன். கட்டாயம் வந்து எல்லாரும் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஏன்னா நான் இப்ப உங்களோட கேள்வி டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டைம் எடுக்கும். அதனாலதான் டைம் ஒன்று தருவேன், கட்டாயம் தருவேன். நீங்க வந்து கேளுங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம். ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் ஃபைவருக்கும் என்ன? ட்ரெடிஷனல் ஜாப் பண்றது ஜஸ்ட் நாங்க என்ன இப்போ ஒர்க் பண்ற ஒர்க், ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ற ஒர்க்குக்கும் ஃபைவருக்கும் உள்ள சின்ன ஒரு டிஃப்ரெண்டா பார்ப்போம். ஸோ நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கண்டா கட்டாயம் என்ன ஒரு ஒர்க் ஷெடியூல் இருக்கும். நீங்க 8 o'clock வரணும், ஈவினிங் 5 o'clock வந்து என்ன செய்யணும், ஷிஃப்ட்ல வந்து ஆஃப் ஆகணும். இப்படி ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஃபைவருக்கு அப்படி இல்லை. நீங்க உங்களோட லேப்டாப், உங்களோட கம்ப்யூட்டர், உங்களோட டேட்டா, மை பெட்ரோல், மை கார், அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட எந்த டைம் இருக்கோ அந்த டைமுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ மார்னிங் இருக்கணும், ஈவினிங் இருக்கணுமா அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம் இந்த டைம். அடுத்த ஃபிக்ஸட் சேலரி. ஸோ இந்த ஃபிக்ஸட் சேலரி அப்படின்னா இப்போ மந்த்லி வந்து நீ என்ன உங்களுக்கு 25,000 தான் சேலரி அப்படின்னா உங்களுக்கு 25,000 தான் மந்த்லி வரப்போகுது. ஸோ போனஸ் அப்படின்னு சொன்னாலும் போனஸ்ல என்ன ஒரு 5,000மோ 2,000மோ 3,000மோ தான் வரப்போகுது, இன்னொரு 25,000 வராது. அதே தான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸடா இருக்கும் ஆஃபீஸ் சேலரி. இல்லாட்டிக்கு ப்ரொமோஷன் வரணுமெண்டு ப்ரொமோஷனுக்காக என்ன செய்வீங்க, ஏகப்பட்டு உழைச்சி கொண்டு இருப்பீங்க. இது வந்து அன்லிமிட்டட் இன்கம் வந்து ஏனெண்டா ஒரு ஃபிக்ஸடான சேலரி என்று சொல்லலாம். இப்போ மந்த்லி இவ்வளவுதான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க என்று சொல்லலாம். அது இப்போ உங்களுக்கு வந்து வர்ற ஓர்டர்ஸை பொறுத்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்பவே சொன்னேன், இப்போ வெப்சைட் டிசைன் நீங்களே ஷோ பண்ணி காட்டினா இப்போ $80 வருது ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு, ஜஸ்ட் ஒரு பேஜ்ல. எங்கே நீங்க வெப்சைட் ஒரு பேஜ்ல கிரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஹோம் பேஜ் இருக்கு, பேக் அபவுட் என்ற பேஜ் இருக்கும், அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 அல்ல 5 பேஜ் இருக்கு குறைஞ்சது ஒரு வெப்சைட்டுக்கு. ஜஸ்ட் அவங்க ஒரு பேஜுக்கு $80, நாங்க ஒரு பேஜுக்கே எடுப்போமே, சாரி $100 எடுப்போம். நீங்க $100க்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, மேபி அந்த ஒரு உங்களுக்கு அந்த ஒரு மாசத்துல வந்து 10 orders வரலாம். இப்போ என்ன செய்யலாம், அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் டிசைன்ல 5 orders வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லலாமா இவ்வளவுதான் சேலரி அண்டு இதுதான் சொன்னா. இப்போ அன்லிமிட்டடா இன்கம் மட்டும் வரும், மேபி கூடலாம் குறையலாம், பட் அதுக்கு கட்டாயம் ஒரு வேல்யூ இருக்கு. ஏர்ன் பண்றது டாலர்ஸ், குறைஞ்சாலும் உங்களுக்கு என்ன நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று தான் பாரு. அடுத்த வந்து ஆஃபீஸுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும், மார்னிங் எழும்பணும், எல்லாம் எழும்புறது, ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிறது, ஆஃபீஸுக்கு போய் இருக்கிறது, அப்புறம் அங்கே ஒர்க் தர அதெல்லாம் ஃபுல்லா ஷெடியூல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி போட்டு ஆஃபீஸ் ஆஃப் ஆகினோடனே திருப்பி வாருது. ஸோ இங்கே வந்து நீங்க என்ன ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலும் என்ன, நீங்க வந்து லேப் ஆன் பண்றீங்க. இப்போ நீங்க ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருந்தாலும் உங்களோட மொபைல்ல இருந்து கொண்டு அந்த ஒர்க் என்ன செய்யலாம், ஃபைபர் ஒரு சைட்டா பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ நீங்க ரீல்ஸ் இருந்து பார்க்குற அந்த டைமுக்கு ஃபைபர்ல என்ன செய்யலாம், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து ஒர்க் வந்து ஒரு பொஸ் இருக்குல்ல, ஒரு ஆஃபீஸ் எடுத்தோம்னா ஒரு டைரக்டர் இருப்பார், அதுக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் சைட் இருக்கும், ஹெச்ஆர் இருப்பாங்க, அதுக்குள்ள இப்போ உங்களோட டீமுக்கு ஒரு ஹெட் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு ஒர்க்கு தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இங்க வந்து உங்களை சொல்றது யாரும் இல்லை, இப்போ நீங்க தான் இந்த இது
இப்ப எல்லாருக்குமே வந்து என்ன பிசினஸ் ஒண்டி ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா கட்டாயம் இருக்கு. ஸோ பிசினஸ்ன்றது எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு ஏன்னா ஒவ்வொன்றா நாங்களே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி நாங்க ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு. ஆனா இல்ல மெயின் பிரச்சனை என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று எங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறதும் இல்லை, எங்கள் டைம் இருக்கிறது இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இப்ப நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். எந்த ஒரு பேமெண்ட் நீங்க இப்ப வேற ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு பிசிக்கலா ஒரு ஷாப் போட போறீங்கன்னா அதுக்கு போட வேண்டிய ப்ராடக்ட் பொருட்கள், அடுத்தது வந்து டெக்கரேஷன், அந்த ஷாப்புக்கான அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மணி ஒன்று வரும். ஃபைவர்ல வந்து உங்களுக்கு ஒரு பிசிக்கல் இடம் ஒன்று தேவையில்லை. இந்த ஃபைவரை வந்து நீங்க இந்த இடத்துல ஒரு பிசிக்கலா ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி இங்கே தான் செய்ய போறீங்கன்னு தேவையில்லை. ஒரு லேப்போ இல்லை லேப் ஒரு இன்டர்நெட் ஒன்று இருந்தாலே ஓகே, உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் மொபைல் இல்லை லேப். ஸோ இந்த மாதிரி செட்டப்புக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் தான் ஃபுல்லாக என்ன செய்கிற முடிவு எடுக்கிற, நீங்கள் தான் அங்கே ஓனர். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். இப்போ ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அங்கே எப்படி என்ன ஃபோட்டோ போடணுமோ அதை நீங்கள் தான் என்ன செய்வீங்க, சூஸ் பண்ணி போடுவீங்க. அதே மாதிரி ஃபைவரும் அப்படி தான். ஸோ இன்னொரு ஆள் வந்து உங்களோட இதை வந்து நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நீங்கள் தான் அதுக்கு பாஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ ஜொப்புக்கும் பிஸ்னஸுக்கும் பெஸ்ட்டான ஒரு இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் இப்போ சொல்லியிருந்தேன். இப்போ 1 மந்த் 2 மந்த் 3வது மந்த் 4வது மந்த் நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ $2000 இருக்கு, நாங்கள் ஒரு 20,000 ரூபாய் எப்பவுமே $20,000 மந்த்லி சேலரி இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இதே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை நீங்கள் இந்த ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யலாம், எடுத்தோடனே உங்களுக்கு என்ன பெரிய லெவலில் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். மேபி என்ன செய்யலாம், அடுத்த மந்த் குறையலாம், மேபி கூடலாம். இப்படி கூடி கூடி போகும். எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன செய்யும், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஒர்க் எடுத்தாலும் நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போனாலும் உங்களோட மந்த்லி சேலரி கடைசியில் என்ன வந்திருக்க போகுது, இப்படிதான் வந்திருக்க போகுது. இந்த கிராஃப் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து பிசிக்கலா ஒரு பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ண இயலாட்டிக்கு ஃப்ரீயா இருக்கிற இந்த ஃபைபர் பிளாட்ஃபார்மை வந்து என்ன செய்யுங்கடா கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. இங்க நீங்க மெயின் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண போறது என்ன, உங்களோட டைமை மட்டும்தான். ஸோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா என்ன ரீல்ஸ்கள் பார்க்குறோம், வெளியில போய் சும்மா என்ன செய்யறோம், சுத்துறோம். ஸோ இந்த மாதிரி டைம்களை என்ன செய்யுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஃபியூச்சரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்ன, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட சில ஏர்னிங் ப்ரூஃப் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நீங்களே பார்க்கலாம். இது வந்து மார்ச் மந்த் ஏர்ன் பண்ண ஒரு தடவை $15 வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏர்ன் பண்ணோடனே சந்தோஷத்தில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அடுத்த வந்து $57 வந்து இது ஒரு பிரதர் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தவர். அதுவும் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அடிச்சு அடியில பாருங்க 3 வீதம் பெற்று இருக்கக்குள்ள எடுத்து அனுப்பியிருக்கு. $57. இவர் வந்து A லெவல் ஃபினிஷ் பண்ண ஒரு பிரதர். அடுத்த வந்து இது $50 வந்து ஒரு பிரதர் ஏர்ன் பண்ணிக்கிறார். அடுத்த 40, மற்ற இது $10. ஸோ இதுல எல்லாமே கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ், அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸை தான் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சாரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆக்களும் வந்து எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆக்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நீங்க பார்க்கணுமெண்டா இப்போ ஒவ்வொரு பெட்ச்லேயும் அவங்க ஏர்னிங் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து எப்படி இந்த பெட்ச் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணாங்க, ஓகே என்ன மாதிரி அவங்களோட ஒவ்வொரு ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸை வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணவங்க தான் இதில் இருக்கிற ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் பார்க்கணுமெண்டா எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது. ஸோ ஸ்கைஅப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த பேஜை வந்து என்ன செய்ய மாட்டா ஷோ ஆகும். நீங்கள் டிக்டாக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக்லேயும் இருக்கு, யூடியூப்லேயும் இருக்கு. ஓகே. ஸோ ஓகே, ஒரு பிரதர் மெசேஜ் ஒன்று போடுறீங்க, என்ன ஏர்னிங் ப்ரூஃப்ல என்னென்ன ஸ்கில்ஸ்ல ஏர்ன் பண்ணலான்னு சொல்ல இயலுமா, என்னென்ன ஸ்கில்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணுங்க இதை ஸ்கிரீனிங்க்கு. ஓகே பிரதர், நீங்க இப்போ சொல்லுங்க உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை நீங்க கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ஸ்கில் இல்லாட்டிக்கு நோ ஸ்கில்ஸ் அப்படி இப்படி போடுங்க. ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன செய்யுங்க, இருக்கு இந்த ஸ்கில்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எந்த லெவலில் உங்களுக்கு அங்கே ஒர்க் இருக்குன்றதை ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு, இந்த ஃபைவர்ல வந்து நானும் வந்து என்ன செய்யணும், ஏர்னிங் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைவர்ல ஏர்னிங் பண்றதுக்கு, அது டீச் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க ரெடியா? என்ன ஒரு கமெண்ட் நீங்க காணல? நோ ஓ எஸ். ஓகே. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸை வந்து நாங்கள் ஸ்கைஅப் கேம்பஸால் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 1 மந்த்லேயே நீங்கள் ஏர்னிங்க்கு கன நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை.
1 மந்த்லேயே இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவ் கிளாஸாக தான் நடக்கும். ஸோ லைவ் கிளாஸாக இப்போ எங்களுக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபன்னாக இந்த கிளாஸ் வந்து போய்கொண்டிருக்கும். ஸோ டைம் டேபிளும் வந்து இந்த மாதிரி நைட் டைமில் தான் உங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 அல்லது 8லேருந்து 9. ஸோ 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் பெர்ஃபெக்டான டைம் ஒன்று எடுத்து கிளாஸ் போய்கொண்டிருக்கும். வீக்லி வந்து 3 கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் தான். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னத்தான், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 6 வருஷம் எனக்கு ஃபைவரில் வந்து ஃபைவர் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து 2019 மிட்ல வந்து ஃபைவரில் ஜாயின் பண்ணால், நான் ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த ஃபைவரில் ஃபுல் இன்டர்ஃபேஸும் வேறு, இப்போ இருக்கிற ஃபைவர் ஃபுல் இன்டர்ஃபேஸும் வந்து டோட்டலாகவே வேறு. ஸோ நான் கிட்டத்தட்ட ஃபைவரில் 3 ஐடி வச்சிருக்கேன். ஒன்று வந்து லெவல் 2 ஐடி, இன்னொன்று வந்து லெவல் 1, மற்ற 2 லெவல் 1 ஐடியா இருக்குது. லெவல் 2 வந்தா நீங்கள் ஃபைவரில் வந்து லெவல்ஸ் இருக்குது. நியூ செல்லர் இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணீங்கன்னா நியூ செல்லர் இப்போ ஒரு $400 ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் வந்து லெவல் 1க்கு ப்ரோமோட் ஆவீங்க. $2000 ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் லெவல் 2க்கு ப்ரோமோட் ஆவீங்க. $10,000 ஏர்ன் பண்ண பிறகு நீங்கள் டாப் ரேட் செல்லர் ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபைவராகவே உங்களுக்கு பெச் தரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பால் என்ன ஒரு பெச் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஃபைவராலே அவங்களே ஓனாக தருவாங்க. அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃபைவரில் அப்டேட்டோட இப்போ கரண்ட்லியாக இருக்கிற அப்டேட்டோட வந்து உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டிருப்போம். ப்ராக்டிக்கல் டாஸ்க்கும் இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி தான் இப்போ இது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றபடியா உங்களுக்கு என்ன தியரட்டிக்கலாக வருது. இதே ப்ராக்டிக்கல் டாஸ்க்னா இப்போ உங்களுக்கு ஃபைவரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அப்படி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, உங்களோட சர்வீஸ் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கில்ஸுகள் இருக்கும். மேபி ஸ்கில்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஸுகளை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த அக்கௌண்ட் ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் பண்ணுறது, அடுத்த கிக்கு உங்களோட எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஏர்னிங் எப்படி பண்ணுறது, ஏர்ன் பண்ணதை வந்து எப்படி கிளைண்ட்ஸோட கிடைக்கிறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது, ஏர்ன் பண்ண மணியை உங்களோட பேங்க்குக்கு விட்ரோ பண்ணுறது என்று எல்லாம் A to Z வரைக்கும் என்ன செய்வோம்னா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதோட உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் வந்து உங்களுக்கு எங்களோட சைட்டாலேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் 1 மந்த் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணோடனே ஓகே டாட்டா பாய் பாய் அண்ட் இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்கைஅப் கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 200க்கு மேலே படித்து வெளியேறி இருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, கனடாலையும் இருக்காங்க. ஸோ இந்த வேறு வேறு கண்ட்ரில இருந்தெல்லாம் ஆன்லைனில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேட்ச்லையும். ஸோ அவங்க இப்போ அப்படி 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் டீச் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வெளியில். அவங்களுக்கு வந்து செப்பரேட்டான குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து உங்களை நாங்கள் என்ன செய்வோம், இந்த கோர்ஸ் எண்டில் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து பீனர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும் எங்கள்கிட்ட ஸ்கைஅப் கேம்பஸால். 20க்கு மேலே ஸ்கில்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்கில்ஸ் இருக்க மட்டும் இல்லை. ஸோ இப்போ கன்வா யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுற மட்டும்லாம் அதெல்லாம் நாங்கள் வச்சு என்ன செய்வோம்டா சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்வா தெரியாமல் கூடியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நல்ல எந்தெந்த ஸ்கில்ஸுக்கு வந்து ஃபைவரில் ஏர்னிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாகவே சொல்லுவோம். அடுத்து வந்து லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சொஃபியாஸும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ அடாப்ட் சைட்டில் லைவ் ரூம்ஸ் அந்த மாதிரி சொஃபியாஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் லைவ் கிளாஸ் மேபி என்ன செய்யலாம், மிஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் என்ன செய்யலாம், லைவ் கிளாஸாக மிக்ஸ் பண்ணுவீங்க. எப்படியும் சொல்லலாதானே யாருக்கு என்ன நடக்குமெண்டு. ஸோ அதுக்கான அன்றைக்கு வந்து Zoom ரெக்கார்டிங்கை நாங்கள் உங்களுக்கு டிரெக்டாகவே சென்ட் பண்ணுவோம். இதில் மெயின் பிக் ஆப்ஷன் என்னென்னா 5 ஃப்ரீ கோர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஏஐ. ஸோ இந்த 5 கோர்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம்டா படித்து பிறகு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்து உங்களுடைய ஏர்னிங்கை வந்து இன்னும் என்ன செய்யலாம், டபுளோ ட்ரிபிளோ மல்டிபிளோ ஆக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட கோர்ஸ் எண்டில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஃப்ரீ கோர்ஸும் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல். ஓகே, ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸில் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ், அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு 2500. இதை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வெறும் 6000, அதை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுற நம்பருக்கு வந்து மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அவங்க உங்களோட டீட்டெயில் வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைவரில் நாங்கள் டீச் பண்ண போகிற கண்டென்ட்கள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதோட வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ண கண்டென்ட் வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ணல. அதில் கொஞ்சம் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆன டைம் டேபிள் வந்து வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைவரில் வந்து உங்களுக்கு 6000க்கு வந்து எங்கேயுமே வந்து இவ்வளோ ஆப்ஷனோட, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஆப்ஷன்களோட வந்து எங்கேயுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே இந்த கோர்ஸை படிச்சு கொள்ள மாட்டீங்க. ஓகே,
ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து டைம் தரேன். உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.